உனக்கு எதுக்கு மருமவளே வேண்டாதது, நானே போட்டுக்கிடுவேனே. சரி கொண்டாமா, நீ உட்காருமா. உங்க அத்தையை பத்தியாமா ஒரு வாரம் ஆயிட்டு தம்பி வீட்டுல போய் கிடக்கா. அவளே வருவா. அவன் தம்பி கிட்டலாம் அவளால இருக்கவே முடியாது. இங்க இருக்கிற மாதிரி அவளுக்கு வசதியா இருக்க முடியுமா? அவன் வந்துருவா பாரு. அவ இங்க 3 வேளைக்கு பதிலாக 8 வேளை சாப்பிடுவாள். அவங்க வீட்டிலலாம் அப்படி கிடையாது, அளவோடி தான் சாப்பாடு செய்வாவ. அவ பாவம் கிடையாது, அவ பயங்கரமான பொம்பளை. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் பேதி மாத்திரையை போட்டு எப்படி பண்ணிட்டா பத்தியா? அதை நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. மர்மோலே, காப்பில என்னெல்லாமா போட்ட? எம்மா உப்பு அள்ளி போட்டிருக்கம்மா, நெஞ்சிலா கறிக்கி. உப்பு போடக்கூடாதுமா, காப்பில சீனி போடணும். என் பொண்டாட்டி சாப்பாடு ஸ்லோ பாய்சனு, இவ சாப்பாடு உடனே ஜெட்டு மாதிரிலாம் வேலை செய்யுது. இன்னும் 2 நாள் விட்டு காப்பி வாங்கி குடிச்சு செத்துருவோம் போலயே. வேண்டாம்மா, நான் டீ கடையில் குடிச்சுக்கிட்டுதேன் சரியா? போகும்போது இந்த கப்பை கழுவி வச்சுட்டு போயிருவோம். யாராட்டும் வாய் வச்சாவளோ அவ்வளவுதான். அப்படி ஒரு உப்பு இருக்கட்டும் மருமோளே, நான் வெளியே கழுவி அங்கே வாசல்ல வச்சுட்டு அப்படியே வெளியே போயிருவேன். டீ கடையில் போய் ஒரு டீயை குடிக்கணும். பாவம் மருமவ சமையலே பண்ணியிருக்காது, என்ன தெரியும் அதுக்கு. இவ தான் அடுப்பங்கரை பக்கையே விட மாட்டுக்காள. தெரிஞ்சிட்டு போலையே, என்னமா அந்த கீதா உறங்கிட்டு கிடக்கா? பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டாமா? அவ மோரையில தண்ணிய ஊத்தி இப்ப நான் எழுப்பி விடுதுன்னா இல்லையான்னு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி கிடந்து உறங்குதா? மணி 6 ஆயிட்டு. சூரியன் ஜன்னல் வெளியே வந்து மூஞ்சில் அடிக்காரு. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனமே, சாப்பாடு ஆக்கணுமே, அந்த எண்ணெய் இருக்கா? வாயை பழந்துட்டு உறக்கம். ஏ கீதா, கீதா. யாரு யார் வேணும்? ஐயோ மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. உன் மோர மழை பெய்யுது. நாகா உன் மோரையில தண்ணி ஊத்துனேன். போய் சமையல் பண்ணு, பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வச்சு கொடு. அத்தை, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்படிதான் யாராவது தூங்கும் போது மூஞ்சில தண்ணி ஊத்துவாங்களா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் உறங்குவியா? 6 மணி வரைக்கும் அந்த பையனுக்கு 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கணும். போ, சோறு குழம்பு கூட்டு அவியல் எல்லாமே செய். காலையில எழுப்பி விட்டுட்டு இவர் மட்டும் உறங்குதாரு. இவர் நெஞ்சில ஏறி குதிப்போம். ஜம் ஜம் ஜம்ப். சாரிங்க, சரியான சேட்டை பிடிச்சவ. உனக்கு இன்னும் உறக்கம்? காலையில எல்லாம் பேக்கரிய திறந்துறன்னு சொல்லிவிட்டேன். ஏம்மா 10 மணிக்கு நம்ம பேக்கரி திறக்கணும். திடீர்னு யாருக்காவது வகுத்து வலி வந்துட்டு பண்ணுக்குன்னு திங்கணும்னா பேக்கரிக்கு வருவாங்கல்ல. எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ கடவுளே, எங்க அம்மா தொல்லை தாங்க முடியல. பேராண்டி தூங்கட்டும், 7 மணிக்கு எழுப்புவோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல 4 மணிக்கு எந்திரிச்சு வயக்காட்டுக்கு போய் என்ன வேலை செய்வோம். இப்ப வீட்டுல சோறு கறி ஆக்கிறதுக்கு உடம்பெல்லாம் வலிக்கு இவ்வளவுக்கு. இதுல போதா குறைக்கு இவ்வளவுக்கு ஜிம்மு வேணுமா? ஜிம்மு வீட்டுல உள்ள வேலையை செஞ்சாலே உடம்பு குறைய போகுது. ஜிம்மா அப்புறம் ஒரு வாடுத மிஷினை வாங்கி போடுதாலுவே அதுல ஏறி நடக்கிறது, அதுல குதிச்சு அதை உடச்சி போடுறதுன்னு வாரத்து இப்ப உள்ளமா பொம்பளையார வாட்டி வாரிய. ஏன்னா வீல மசாலா அரைச்சி உரல்ல மாவாட்டினாலே கை காலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைய போகுது. வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம். ஜிம்மு வாழ்றது ஜிம்மு. எம்மா எம்மா முத்துலட்சுமி, போய் மருந்து வாங்கிட்டு வாடி, இருமலா இருக்கு. ஏன்டா இங்க இருக்கு பைசா மருந்து வாங்க? நானே கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். சோறு கறி ஆக்கிறதுக்கும் என்கிட்ட பணமே இல்லை. உமரை நான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சேன். உமரு கூட வாடி வந்து பிச்சை எடுக்காத குறைதான். முந்தானத்து வேலைக்கு போயிட்டு வந்து 300 ரூபா கொடுத்தோம்ல, அந்த பைசா எங்க? எனக்கு முடி ரொம்ப வளர்ந்து போச்சுன்னு நான் முடி வெட்டிட்டேன். அது போக எனக்கு ஐப்ரோ வேற ரொம்ப வளர்ந்துட்டு நான் ஐப்ரோ பண்ணிட்டேன். ஐப்ரோனா என்னது டீ?
படிக்காத ஆளை கல்யாணம் பண்ணது ஏன் தப்பு தான். நான் அந்த காலத்திலே காலேஜ் வரைக்கும் படித்தேன். கடைசியில் இவரோட ஓடி வந்துட்டேன். ஐப்ரோனா நம்ம கண்ணுக்கு மேலே இருக்கிற புருவத்தை நறுக்கிட்டு வந்தேன். புருவத்தை நறுக்கிறதுக்கெல்லாம் பணமா? என்கிட்ட கொடுத்தா நானே கத்திரிக்கோலை வச்சு நறுக்கிருப்பேனே. நறுக்கி இருமல்லாம் இருக்குட்டி. 3 நாளா வேலைக்கு போலன்னு உடனே என்னைய பிச்சைக்கார மாதிரி ஆக்கிட்டியே. என் பேர் தான் இளவரசி, ஆனால் நான் இளவுக்கு அரசி மாதிரி இருக்கேன். என்னது என்னைய ஒரு பட்டத்து ராணி மாதிரி வச்சு தாங்குவீங்கன்னு பார்த்தா நான் இப்படி கிடக்கனே. நம்ம குடும்ப கஷ்டம் தீரணும்னா நம்ம மாவ இசை வேலைக்கு போகணும். ஏப்பா, எந்த வசதியுமே இல்லாத இந்த வில்லேஜ்ல இருந்துதான் இசை இவ்வளவு தூரம் வராளா? பாவம் தான். நான்லாம் ஏதோ டைம் பாஸ்க்கு காலேஜ் போறேன். ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு ஒரு குறிக்கோளோட வருது. ஒரு அண்ணன் வராரு, இவர்கிட்ட கேட்போம். அண்ணே, இசை வீட்டுக்கு போக வழி எங்க இருக்கு? எசையா? எசைனா யாரு? அண்ணா, இங்க இருந்து டவுனுக்கு காலேஜுக்கு வந்து படிக்கலாமா? அந்த பிள்ளை வீட்டுக்கு போக வழி கேட்குறேன். ஓ, அந்த குருவி மண்டை மாதிரி வச்சிருக்கோமே அந்த பிள்ளைக்கு வீடா? அவங்க அப்பா பேரு எசைக்கு முத்து, அவங்க அம்மா பேரு நல்ல பேர இளவரசி. எனக்கு அவங்க அம்மா அப்பா பேர்லாம் தெரியாது, இசை மட்டும் தான் தெரியும். அதான் அந்த பிள்ளை தான். நேராக போய் இடது பக்கம் திரும்பினா அங்கே ஒரு முக்கு வீடு தான். அவங்க அம்மா அப்பா வெளியே தான் இந்த நேரமும் உட்காந்துருப்பாவ. அவங்க அம்மா கண்ணு வந்து பச்சை கலரில் இருக்கும், நல்ல முடியெல்லாம் நல்ல அழகாக வச்சிருப்பா, சூப்பராக இருக்கும். அவங்க அப்பா வந்து வழுக்க மண்டை. சரிண்ணே. பணக்கார பையன் போல தெரியுது. எசைய பொண்ணு கேட்க வந்திருப்பானோ? காலேஜில் எதுவும் காதலுக்கு இதழ் கசமுசா ஆயிருக்குமோ? என்ன இளவோ? இந்த இளவுக்கு தான் என் பிள்ளைய நான் காலேஜும் அனுப்பல, பள்ளிக்கூடமும் அனுப்பல, வயக்காட்டுக்கு மட்டும் விட்டுருக்கேன். வந்திருக்கு டோய். இவங்க 2 பேரா தான் இருக்கும். நீங்க இசையோட அம்மா அப்பாவா? ஆமா, நான் இசையோடைய அம்மா தான். இது இசையோடைய அப்பா, பரங்கி மண்டை. கருட்டி, பெரியாள் முன்னாடி பரங்கி மண்டை கிறங்கி மண்டைன்னு சொன்னா பத்துக்கு எனக்கு ரொம்ப கெட்ட கோபம் வந்துடும். உன் பேரு தான் பூனைக்கண்ணு. செடாப் ஐசையே செடாப். இசையம்மா இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆன்ட்டி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எஸ், ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல். ஐ எம் கிராஜுவேட்டட், பட் ஐ எம் லவ் மேரேஜ் திஸ் வழுக்கு மண்டை. ஸோ ஐ எம் ரன்னிங் வித் திஸ் வழுக்கு மண்டை. ஸோ மை கெரியர், மை லைஃப் ஆல் டவுன் டவுன் டவுன். ஐயோ, சாரி ஆன்ட்டி. இட்ஸ் ஓகே பேபி. யார் நீ? இது இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் தமிழ்லயும் பேசுங்க. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல, பத்துக்கிடுங்க. தம்பி, நீ யாருப்பா? நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க இசைக்கு அவசரமா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? எஸ் டியர், நல்ல ஒரு வரன் வந்திருக்கு. அதை எங்கள் மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் கடனெல்லாம் நாங்கள் அடைச்சிருவோம். அடைச்சிட்டு இதோட கொஞ்சம் நல்ல வீடாக பெட்டர் ஹோம்க்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறோம். இங்கிலீஷ்லயே பேசாதடி, எனக்கு எரிச்சலா இருக்கு. ஹே கூமுட்டம் புருஷன், ஷட் அப் யுவர் மவுத். உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? ஏன் தம்பி அதெல்லாம் நீ கேட்க? இங்க பாருங்க, இசையை நீங்க படிக்க வைங்க, அவன் நல்லா வேலைக்கு போட்டோம். அவளுடைய ஆசையெல்லாம் மண்ணலி போடாதீங்க. உங்க கடன் எவ்வளவுன்னு சொல்லுங்க. நீங்க உங்க கடன்லாம் அடைஞ்சா நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அப்கோர்ஸ், எங்கள் கடன் எல்லாம் போயிருச்சுன்னா நாங்கள் எங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அவளை படிக்க வைப்போம். அவளோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நாங்கள் அவளை நல்லா படிக்க வைப்போம். எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஏட்டி, நமக்கு கடன் ஒரு 4 லட்சம் கிடக்கு. அப்புறம் இசை படிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி போட்டு ஒரு 2 லட்சம். மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கும் பணம் வேணும்லையா? அதையும் சேர்த்தோன்னு பத்துக்கிறதுல ஒரு 10 லட்சம் ரவுண்டா வரும். பாய், ரவுண்ட் ஆஃப் பண்ணா 10 lakhs பா. 10 லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இசையை கல்யாணம் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அவ இஷ்டப்படி அவளை நல்லா படிக்க வைப்பீங்களா சொல்லுங்க. எங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையாப்பா? அதுவும் அவளுடைய 10 வயசு 12 வயசு மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன ஆசையா? அதுவும் 2ஆம் தரத்து மாப்பிள்ள தான். என்ன செய்ய, எல்லாம் எங்க பண பிரச்சனை தான். இந்தாங்க, இதுல 11 லட்சம் இருக்கு. இதை வச்சு உங்க கடனை அடைச்சிட்டு இசையோடைய ஸ்டடீஸ்க்கும் வச்சுக்கோங்க. எம்மா எம்மா எம்மா, எவ்வளவு பணம்? தம்பி, நீ யாருப்பா? திடீர்னு பணத்தை கொண்டு போட்டீங்களா? ஜெயில போட போறியா? முதல்ல பணத்தை எடுங்க. தம்பி, நீ யாருப்பா? இந்த பணத்தெல்லாம் எப்போ திருப்பி தரணும்ப்பா? வட்டி கிட்டி கொடுக்க வந்திருக்கியோ? 11 லட்சமா கொடுத்து 20 லட்சமா காப்பியோ? நீங்க எந்த கடவுளை கும்பிடுவீங்க? நான் மேரி அம்மாவை கும்பிடுவேன், அவரு மாரி அம்மாவை கும்பிடுவாரு. அவங்க தான் என்னை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்க. இதெல்லாம் திருப்பி தர வேண்டாம். உங்க பொண்ணை படிக்க வைக்கணும்.
கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அது மீறி ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆளு. அப்புறம் வீடு புகுந்து உங்களை அடி வெளுத்துருவேன் சொல்லிட்டேன். இல்லப்பா இல்லப்பா, அப்படிலாம் நாங்க செய்யவே மாட்டேன்ப்பா. நான் கடன் அடைச்சி என் பிள்ளைய படிக்க வைக்கேன்ப்பா. ரொம்ப நன்றி ராசா. ஹாய். ஹே பாய், உன் பேர் என்ன? பெயர்லாம் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவ இஷ்டப்பட்டபடி படிக்க வைங்க. பாத்தீங்களா, நான் கும்பிடுறேன் மாதா அம்மா தான் இறங்கி இதெல்லாம் செய்யறாங்க. மாதா அம்மாவா இருந்தாலும் சரி, நம்ம காளி அம்மாவோ மாரி அம்மாவோ, நம்ம கும்பிட்ட தெய்வம் நமக்கு இறங்கிருச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம மாவா வந்தோடனே சொல்லுவோம். எனக்கு அதுல ஒரு 10,000 மட்டும் தர முடியுமா? கொஞ்சம் பியூட்டி பார்லருக்கு போகணும். எடு செருப்ப. ஓ, இந்த மேன் ஆங்கிரியா இருக்காரு, எதுவுமே கிடைக்காது. சரி, நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா எனக்கு அதுவே போதும். நான் இயற்கையாவே அழகுதான். நெட்டம்மா ஏன்டி என்கிட்ட பேசவே மட்டுக்க, வழிய வந்து பேசுகிறேன், மோரையே திருப்பிட்டு போகிறேன். உமர மாதிரி கேவலமான ஆள்கிட்டலாம் நான் பேச போகிறது கிடையாது. நான் நெட்டிக்கு அவலமானவன். பொண்டாட்டியே கவர்ச்சி ஆட்டம் ஆட விட்டவர் தானே நீரு. ஏட்டி அது நடிகை போட்டு ட்ரெஸ் தான் நெட்டி, அது பாம்பாட்டம். பாம்பாட்டம் எனக்கு என்னமா தான் வாயில் வருது. நீங்கள் ஆடை விட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு எல்லாரும் சிரிச்சாவ. இப்போ வந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் மன்னிப்பு. சரிம்மா, உன் காலை வேணாலும் விழுவேன். இனிமே அந்த மாதிரி நான் உன்னை எதுவுமே செய்ய சொல்ல மாட்டேன். ஓ, இனிமே வேற செய்ய சொல்லுவீரோ? அப்போ திருப்பி இப்படி வாரம் நான் போட்டுக்கிட்டா ஆடிக்கிட்டாலே வேணும். ஏட்டி வாழ்க்கையில் ஒரு வாட்டி தாட்டி அந்த பரிகாரம்லாம் பண்ணணும். வாரம்லாம் பண்ண மாட்டாவ. வாரம் பண்ணுறதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது. மண்டையை உடச்சி விடுவேன். எனக்கு கோவம் தெளிஞ்சு நானே வந்து பேசுதேன். அது வரைக்கும் நீங்கள் தொந்தரவு பண்ணாதுங்க. சரிட்டி, கோவம் தணிஞ்சு பேசுப்போ. நைட்டு பிரியாணி வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன், கோவம் தணியட்டும். ஐயோ, பிரியாணியா? பிரியாணினா நமக்கு உசுர என்னச்சிக்க. சரி பேசுதேன். பிரியாணி ஒடி வாரும். தெரியும்ட்டி, எனக்கு பிரியாணி கொடுத்தா வாயை பிளந்துட்டு வந்துருவிய. சரி இனிமே இந்த மாதிரிலாம் ஆட விடாதீர், எரிச்சலாக இருக்குது. சரிடி, இனிமே அப்படிலாம் ஆட விட மாட்டேன். இருந்தாலும் எனக்காக ஆடனைய பரவாயில்ல. எம்மள ரொம்ப பாசம் நட்டி. பிறவு இருக்காதா? காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோமே, அன்பு இல்லாமல் போகுமா பாபு மனுஷா? உனக்கு இன்னைக்கு 3 பிரியாணி பார்சல். ஐயா ஜாலி 3 பார்சல் பிரியாணி. சரிட்டி, நான் ஆபீஸ் கிளம்புதேன். இது செர்லின் பிள்ளை காலையிலே எந்திரிச்சு உங்க பாட்டிக்கிட்ட ஓடிரும். ஓ செர்லினோய் எங்க இருக்க? ஓய் செர்லின் குர்லின் எங்க இருக்க? எம்மா நியூஸ் பேப்பர் எடுத்தாலே ஏதாவது கெட்ட செய்தியாக தான் போட்டிருப்பான். அங்க கொலை, இங்க கொள்ளை, அங்க வெட்டு குத்து. ஏ கடவுளே, ரோட்டில் நடந்து போவதுக்கு பயமா இருக்கு. இது தங்கம்லாம் இனிமே வளைஞ்சு போயிரும் போலையே. இப்படி விலைக்கு வித்தா என்ன செய்ய முடியும்? யாரும் வாங்க மாட்டாவ. அப்படியே தங்கங்கிற ஒரு உலகமே இல்லாம அழிஞ்சு போயிரும். போய் தொலையட்டும். இந்த இந்தியாவில் மட்டும்தானே பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இத்தனை பவுனு அத்தனை பவுனுன்னு சொல்லுதாவ. வெளிநாட்டில் என்ன 10 பவுனு 100 பவுனுன்னா நகை போட்டு கட்டி கொடுக்காவ. போட்டும், அப்படியே தங்கத்தை வாங்காம விட்டுருங்க. அப்பதான் வேலை குறையும். தங்க விற்கிற விலைய பார்த்தா இவ்வளவு பெரிய சங்கிலி போட்டு ரோட்டில் போக பயமா இருக்குமா? கல்ல போய் அத்து விட்டுட்டு போயிட்டானே என்ன செய்ய? என்ன செய்யணும்? செயினை கலட்டி வச்சுட்டு ரோட்டில் போகணும். சேட்டி சான்ஸ் ராணி. ஏன் மொட்டை செல்லம்? அம்மா 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 அம்மா. ஆமா, உமாவுக்கு ஒன்றும் குறையில்லை. இங்க வந்திருக்கலாம். பேட்டி இழிச்சக்கா வீட்டுக்கு போயிட்டியாம? ஆமாம், அவங்க கோவப்படுதாவ. எல்லார் வீட்டுக்கும் போகிறா, என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு. ஒரு வாரம் இருந்து பார்ப்பேன், செட் ஆகலன்னா வந்துடுவேன். அங்கே வேற ஒரு தாத்தா கிடக்காரு, என்னைய பார்த்துக்கிட்டு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கனகாங்காரு. ஐயோ, அவருக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லையே. ஆமாம், அந்த லூஸ் தாத்தா தான். ஏடி தொப்பிக்காரி எப்போ வந்த? இப்போதான் மட்டும் வந்தேன். நேற்று பூரா கீதாக்காவை பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ பாத்தியா? நீ அங்கே போலையோ இன்னைக்கு? அந்த பாட்டி ரொம்ப கோவமாக இருக்கு. கீதாக்கா மாமியார். நான் அந்த பக்கம் போகலாமா? ஏதாவது சொல்லி விட்டுட்டா மனசுக்கு சங்கடமாக இருக்கும். அவர் 2-3 நாளை விட்டு பிடிங்க. அவள் கொஞ்சம் வீட்டில் வேலைதான் செஞ்சு வச்சு இருக்கட்டும், அப்புறமா வருவா. இருந்தாலும் பாவம், இப்படியா ஒரு மாமியார் இருக்கும்? சை, பொம்பளை பேர் பொம்பளை. எப்போ எனக்கெல்லாம் கிடைச்ச மாமியார்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம். என்ன அத்தை பாட்டி? ஏம்மா, ரொம்ப நடிக்காத தாயி, நடிக்காத. ஐஸை கொண்டு தலையில வைப்பா. எங்க அத்தை பாட்டி மாதிரி உலகத்துல யாருக்காட்டும் மாமியார் கிடைக்குமா? தேடினாலும் கிடைக்காது. அவங்களே சமைச்சிருவாங்க, என் பிள்ளைய பார்த்துருவாங்க. எப்பப்பா நல்ல அருமையான ஆளு. அதனால தானே நீ நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு அலைய முடியுது. இல்லைன்னா உன்னையும் அப்படிதான் உள்ள அடைச்சி போட்டுருப்பாவ.
அது வேற ஒன்றும் இல்லட்டி, போன ஜென்மத்தில் ஏதாவது நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே எங்கள் அப்பா சொல்லுவார், நான் அந்த காலத்தில் ராஜா காலத்து வீட்டில் இளவரசியாகவோ ராணியாவோ பிறந்திருப்பேனா. என்னைய பார்க்கறதுக்கு இந்த அனுஷ்கா மாதிரி நல்ல ராணி தோற்றம் இருக்குன்னு எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார். அப்போ நான் வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய ராணியாக பிறந்து நிறைய நல்லது செஞ்சுருப்பேன். அதனால தான் எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடச்சிருக்கு. ஐயோ ஈஸ்வரா, ஈஸ்வராவா? அது யாரும் உங்கள் அப்பாவா? மாற ஈஸ்வரான்னு கடவுளை கூப்பிட்டேன். அத்தைப்பாட்டி இப்போவே கடவுளை கூப்பிடாதுங்க. ஒரு 5-6 வருஷம் இப்படியே வளர்த்து விட்டு போங்க. 5-6 வருஷம் இல்ல 20 வருஷம் இருப்பேன் போ. அப்போ எங்கள் செர்லின் கல்யாணம் வரைக்கும் இருப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம் அத்தைப்பாட்டி. இருங்க 20 வருஷம் இல்லை 50 வருஷம் நாள் இருங்க. ஏ அப்பா, உங்க 2 பேரும் சண்டை பெரிய சண்டையா இருக்கும் போலயே. கேட்டி சான்சானி காப்பி கொண்டு வரேன். காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா போ. சரி மொட்டை செல்லம்.